முருகாச்சரணம் ஜெனித்திடும் சல சாழலும் ஊழலும் அப்படின்னு ஆரம்பிக்கிற பாடல். இது கும்பகோணம் ஸ்தலத்தை பற்றின பாட்டு. இந்த கும்பகோணம்னு எடுத்தோம்னா மகா புண்ணிய கஷேத்திரம். அது மகா பெரியவா சொல்ற போது சோழ தேசத்துல 5 காசிக்கு சமமான முக்தி கஷேத்திரங்கள் உண்டு. கும்பகோணம், மயிலாடுதுறை, திருவெண்காடு, திருவாரூர், ஸ்ரீவாஞ்சியம். இந்த 5ம் காசிக்கு சமமான முக்தி கஷேத்திரங்கள் அப்படின்னு சொல்றார். கும்பகோணம் ஸ்தல புராணமே அற்புதமான மகாத்மியம். அது ஒவ்வொரு பிரளய காலத்தின் முடிவிலையும் பிரம்மா என்ன பண்ணுவான், எல்லா உயிர்களோட ஒரு விந்துவை அந்த ஜீனோட சேர்ந்து ஒரு செல்ல ஒரு பெரிய கலசத்துல அடக்கி அந்த கலசத்துக்குள்ளேயே கொஞ்சம் அமிர்தத்தையும் வச்சு அனுப்பிடுவானாம். பிரளயம் எல்லாம் முடிஞ்ச உடனே அந்த கலசம் எங்க வந்து தங்கறதோ அந்த இடத்துல சிவபெருமான் அந்த கலசத்தை அம்பு போட்டு அதை உடைப்பாராம். அப்போ அதுக்குள்ள இருக்கிற ஜீவராசிகள் செல்லெல்லாம் அந்த நுண் உயிரிகள் எல்லாம் உருவம் எடுத்து அடுத்த யுகம் ஆரம்பிக்குமா. அப்படிதான் உயிரினங்கள் தோன்றுவது அப்படின்னு சொல்றான். அந்த நம்ம புராணங்கள்ல அந்த மாதிரி சொல்றான். அந்த மாதிரி ஒரு யுகத்தின் முடிவுல பிரளயம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு கடத்தை கும்பத்தை தூக்கி அதுக்குள்ள எல்லா செல் உயிரினங்களையும் விந்துவையும் வச்சு பிரம்மா அந்த பிரளயத்துல வச்சுடுறான். இந்த ஜலம் அடிச்சுட்டே வந்து கும்பகோணத்துல இந்த மகாமக குளம்னு சொல்றோமே அந்த பொய்கை கிட்டக்க அதை சிவன் தன்னுடைய அம்பால உடைக்கிற போதும் அதிலிருந்து அமிர்த தாரைகள் எல்லா உயிரினங்களும் மறுபடியும் தோன்றினது அப்படிங்கிறது இந்த கும்பகோணத்தோட ஸ்தல வரலாறு. அவ்வளவு புண்ணிய கஷேத்திரம். அது அங்க இருக்கிற மகாமக குளத்துல எல்லா நதிகளும் மாசி மகத்தும் போது வந்து நீராடி தன் மீது இருக்கிற அந்த பாபங்களை போக்கிக் கொள்வதாக ஐதீகம். ஏன்னா எல்லா நதிகள்லயும் குளிக்கிறவா எத்தனையோ பேர் குளிக்கிறா, அவ பாபங்கள்லாம் அந்த நதிகள்கிட்ட தானே இருக்கும். அந்த நதிகள் போய் கேட்டதான், எங்ககிட்ட இருக்கிற பாபத்தை நாங்க எப்படி போக்கிக்கிறது அப்படின்னு கேட்டபோது, நீங்க கும்பகோணத்துல மகாமக குளத்துல 12 வருஷத்துக்கு ஒரு தரம் மாசி மகத்துல நீங்க நீராடினா உங்க பாபங்கள் எல்லாம் போகும் அப்படிங்கிறது புராணம். எல்லா க்ஷேத்திரத்திலையும் பண்ற பாபங்களுக்கு இன்னொரு இடத்துல போய் நம்ம வந்து அந்த பாபங்களை தீர்த்து கொள்ளலாம். அந்நியக்ஷேத்திரே கிருத்தம் பாபம் புண்ணியக்ஷேத்திரே வினஷ்யதி. இந்த சாதாரணமாக ஏதான ஒரு க்ஷேத்திரத்துல தப்பு பண்ணினோன்னா, ஒரு இடத்துல தப்பு பண்ணினோன்னா புண்ணியக்ஷேத்திரத்துக்கு போகலாம். புண்ணியக்ஷேத்திரத்துல பாபம் பண்ணினா வாரணாசிய வினஷ்யதி. காசிக்கு போனால் அந்த கர்மம் தொலையும். காசியில் பண்ணுற பாபத்தை போக்கணும்னா கும்பகோணத்துக்கு வரணும். கும்பகோணத்தில் பண்ணுற பாபம் போகணும்னா கும்பகோணத்தில் தான் அது போகும் அப்படின்னு ஒரு சம்ஸ்கிருத ஸ்லோகம் உண்டு. புண்ணியக்ஷேத்திரே கிருதம் பாபம் புண்ணியக்ஷேத்திரம் வினஷ்யதி. புண்ணியக்ஷேத்திரம் கிருதம் பாபம் வாரணாசியாம் வினஷ்யதி. வாரணாசியாம் கிருதம் பாபம் கும்பகோணஸ்ய வினஷ்யதி. கும்பகோணஸ்ய கிருதம் பாபம் கும்பகோணே வினஷ்யதி. கும்பகோணங்கிறது அவ்வளவு அழகான கோயில்கள் நிறைந்த ஊர். எப்படி காஞ்சிபுரத்துக்குள்ள உள்ள 108 சிவன் கோயில் இருக்குன்னு சொல்கிறோமோ, அது மாதிரி இந்த கும்பகோணத்தில் ஒரு 10 கிலோமீட்டர் எடுத்தோன்னா எல்லா பெரிய பெரிய கோயில்கள், அவ்வளவு அத்தனை கோயில்கள், 100க்கும் கணக்கான கோயில்கள் நிறைந்த இடம் கும்பகோணம். அவ்வளவு புண்ணிய கஷேத்திரம். இந்த புண்ணிய கஷேத்திரத்தை பற்றி அருணகிரிநாதர் 7 பாட்டு பாடியிருக்கார். இந்த கும்பகோணம் பெரிய முக்தி கஷேத்திரம் இல்லையா, அந்த கும்பகோணம் பாடல்கள் 7 பாடல்களில் அருணகிரிநாதர் ரொம்ப அழகாக ஒரு பாடலில் சொல்கிறார். காலம்பரை எழுந்து உன்னுடைய பேரை சொல்லி அதை வந்து நான் வணங்கணும் உன்னை அப்படின்னு ஒரு திருப்புகளில் சொல்கிறார். அதே போல் சித்திர தமிழால் உன் செம்பொன் ஆர்வம் பெறுவேனோ அப்படிங்கிறார். அருளை நீ எனக்கு கொடு அப்படின்னு கேட்குறார். பக்கத்திலே கும்பகோணத்துக்கு பக்கத்திலே 5 கிலோமீட்டரில் சுவாமிமலை இருக்குது, திரியரகம். திரியரகத்தில் தான் அவர் ரொம்ப அழகாக திரு எழுக்கூட்டிருக்கைங்கிற சித்திரக்கவி பாடியிருக்கார் அருணகிரிநாதர். காலையில் எழுந்து உன் நாமம் ஒழிந்து
காதல் உமை மைந்தா என ஓதி காலம் உணர்ந்து ஞான வெளி கண்கள் காண அருள் என்று பெறுவேனோ அப்படின்னு ஒரு திருப்புகழில், கும்பகோணம் திருப்புகழில் சொல்கிறார். அது மாதிரி கும்பகோணம் திருப்புகழ் பாடல்கள் எல்லாம் ரொம்ப அருமையான பாடல்கள். அந்த முக்தி க்ஷேத்திரங்கிறதுனால அவர் ஒரே வேண்டுதல் தான் வைக்கிறார், எனக்கு சிவயோகமும் ஞானமும் கொடு, வேற ஒன்றும் வேண்டாம், சிவயோகம் இந்த ஆசைகளை எல்லாம் நீக்கி எனக்கு அற்புதமான ஞானத்தை கொடு அப்படின்னு கேட்குறார். முருகாச்சரணம்.